ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தன்னுடைய கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன்னுடைய மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். தொடர்ந்து அவனுடைய அந்த மனமாற்றத்தை பற்றி இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இந்த 2 குறிப்பேடு 33ஆம் அதிகாரம் 11 முதல் 19. ஆக இவன் இத்தகைய கொடிய செயல்களை இந்த மனமாற்றத்திற்கு முன்னால் செய்திருக்கிறான். மாசற்றோரின் குதியை மிகுதியாக சிந்தினான். தொடர்ந்து இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களையும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்ய வைத்து பாவத்திற்கு உள்ளாக்கினான். மக்களை எந்த அளவுக்குடா என்டைஸ்டு, மக்களை அவன் பாவத்திற்கு தூண்டினான். தான் மட்டும் பாவம் செய்யலை, தான் மட்டும் தீமையை செய்யலை, மக்களையும் தூண்டினான். அதனால தான் யாவேயே என்ன பண்ணுறார், அசிரிய மன்னனை தூண்டி இவனை கைது செய்து இவனை இழுத்துக்கிட்டு போய் அதுவும் தோளில் கொக்கி மாட்டி இவனை குதிரைக்கு பின்னால் இழுத்துட்டு போய் அவனை கைது செய்து அதன் பிறகு இவனை தண்டித்து அனுப்புகிறார். ஏனென்றால் இவனுடைய செயல்பாடு மிக மோசமான செயல்பாடாக இருந்தது மட்டுமல்ல, மக்களை பொறுத்த மட்டில் மக்களை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற ஒரு மன்னனாக இவன் இருந்திருக்கிறான். இப்போ 5வது பகுதி மனாசே ஆட்சியினுடைய முடிவு. 17ஆம் வசனம். மனாசே ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. ஏற்கனவே இந்த குறிப்பேட்டு புத்தகத்திலாம் வாசித்தோம். அவனுடைய 2 நிகழ்வுகளை நாம் வாசித்தோம். அவன் எப்படி அழைத்து செல்லப்பட்டான் கைதியாக. அதாவது இந்த நிலை தென்னாட்டிலே முதலாக இவனுக்குத்தான் அரங்கு இருக்கிறது. வடநாட்டு மன்னர்கள் எல்லாம் கைதியாக அழைத்து செல்லப்பட்டார்கள் என்கிற அந்த வரலாறு இல்லை. அழைத்து செல்லப்பட்டால் ஒருவன் மட்டும்தான் அழைத்து செல்லப்பட்டிருக்க முடியும். கடைசி அரசனாகிய உசையா, அவன் மட்டும்தான் அழைத்து செல்லப்பட்டான். ஆனால் அவனை பற்றிய குறிப்பு இந்த அளவுக்கு கொடூரமாக சொல்லப்படவில்லை, சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை. என்றால் அவர்களெல்லாம் வடநாட்டு மன்னர்கள். வடநாட்டு மன்னர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு இங்கே அரிது. எப்பொழுது தென்னாட்டு மன்னர்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ அப்பொழுது மட்டும்தான் வடநாட்டு மன்னர்களை பற்றிய செய்திகள் இருக்கும். ஆனால் இங்கே முழுக்க ஒரு அரசன் பட்ட அவமானம். பின்னால் நாம் யோயாக்கின் இதே போல் அடிமையாக அழைத்து செல்லப்பட்டான். அதே மாதிரி யோயாக்கினுக்கு பிறகு அவனுடைய சித்தப்பா செதேக்கியாவும் அதே போல் கண்கள் கூடாக்கப்பட்டு நேபுகாத்நேசரால் அழைத்து செல்லப்பட்டான் என்கிற அந்த செய்திகள் இருக்குது. ஆனால் அவர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் இந்த அளவுக்கு தரக்குறைவான ஒரு செய்தி இடம்பெறவில்லை என்பதுதான் இங்கே கூறப்பட வேண்டிய முக்கியமான கருத்து. இதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் குறிப்பேட்டு புத்தகத்தில் இருக்கிறது. இவன் செய்த பாவங்கள், குறிப்பாக விளக்கமாக குறிப்பேடு அரசர்கள் செய்த நல்ல செயல்களை பற்றி தான் இருக்கும். ஆனால் மனாசே ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா. மனாசே தம் மூதாதையரோடு துயில் கொண்டு ஊசா பூங்கா என்ற
அவனது அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். ஆக அவனுக்கு ஏன் இவ்வளவு ஒரு நல்ல அடக்கம் கிடைத்தது என்றால் அவன் மனம் மாறினான் என்று குறிப்பேட்டு புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் வரலாற்று பிரகாரம் அவன் மனம் மாறினானா என்பது மிகப்பெரிய கேள்வி. இவ்வளவு கொடுமை செய்தவன், கொடூரமாக நடந்தவன், அதுவும் இறைவாக்கினரையே ரம்பத்தால் அறுத்து பழிவாங்கியவன், எல்லா மக்களையும் இழிவான வழிக்கு தூண்டியவன் அவனுக்கு நல்ல மரணத்தை பற்றி அல்லது ஒரு மரியாதைக்குரிய மரணத்தை பற்றி இந்த அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது என்றால் அந்த குறிப்பேட்டிலே அவன் மனமாறினான் என்கிற அந்த குறிப்பு இருப்பதனால தான். அப்படின்னா மனாசேனுடைய முற்பகுதி கொடூரமான பகுதி, அவனுடைய பிற்பகுதி எப்போ அவன் நாடு கடத்தப்பட்டு தன்னுடைய நாடு விட்டு பாபிலோனுக்கு சென்று அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டானோ அதன் பிறகு அவன் மனம் மாறுகிறான் என்கிற குறிப்பு. ஆனால் அந்த மனம் மாறினான் என்கிற குறிப்பு எங்கே இடம்பெறவில்லை? அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் எந்த செய்தி இடம்பெறுகிறது? அவனுக்கு நல்ல அடக்கம் கிடைத்தது என்கிற செய்தி கிடைக்கிறது. அந்த நல்ல அடக்கம் கிடைத்தது என்கிற செய்தி கிடைத்ததுனால அவன் மனமாறி இருக்கலாம் என்கிற கருத்தை நாம் கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக 2 குறிப்பேடு விரிவாக அவன் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது. இத்தோடு அந்த முதல் பகுதி முடிகிறது. மனாசேயினுடைய ஆட்சியை பற்றிய அந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. 5 பகுதிகளாக பிரித்து இந்த பகுதி பார்க்கப்பட்டது. 1-2 வாக்கியங்கள் முதல் பகுதியாகவும் 3 - 9 வாக்கியங்கள் 2வது பகுதியாகவும் 10 முதல் 15 வாக்கியங்கள் 3வது பகுதியாகவும் 16வது வாக்கியம் மட்டும் 4வது பகுதியாகவும் 17 முதல் 18 வாக்கியங்கள் 5வது பகுதியாகவும் இருந்து இப்படி 5 பகுதிகளாக மனாசேயினுடைய வாழ்க்கையானது அல்லது அரசத்துவமானது பேசப்படுகிறது. தொடர்ந்து நாம் 2வது பெரும்பகுதிக்கு போவோம். அங்கே ஆமோன் யூதா நாட்டு அரசனாக நியமிக்கப்படுவது பற்றிய செய்தி 21ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வரை. அப்போ நிச்சயமாக மனாசே நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், அவன் 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று நம்முடைய அரசர்கள் புத்தகம் சொன்னாலும் 44 ஆண்டுகள் தான் அவன் ஆட்சி செய்திருக்க முடியும். அத்தோடு 12 வயதை கூட்டினால் 44ஓடு 12ஐ கூட்டினால் 56 வயது தான். அதாவது தன்னுடைய தந்தையை விட 1 வயது கூட ஆட்சி செய்திருக்கிறான். ஆனால் நீண்ட கால ஆட்சி. தந்தை 29 ஆண்டுகள் தான் எசேக்கியா. ஆனால் இவன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான்? 55 ஆண்டுகள் அல்லது 44 ஆண்டுகள். ஆனால் 44 ஆண்டுகள் அத்தோடு 12 வயதை கூட்டினால் 56 ஆண்டுகள். இப்போ தன்னுடைய தந்தையை விட 1 ஆண்டு அதிகமாக வாழ்ந்திருக்கிறான். இவனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற ஆமோனுடைய நிலை என்ன? அதை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஆமோனுடைய ஆட்சி தீமை அரசாளுதல் என்று நாம் ஏற்கனவே தலைப்பு கொடுத்தோம். 19 முதல் 22 ஒரு 4 வசனங்கள். ஆமோன் கொலை செய்யப்படுதல் 23 முதல் 26. இந்த 2 பகுதிகளையும் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது பகுதி 19ஆம் வசனம், அதாவது தீமை அரசாளுதல் அல்லது 2 ஆண்டுகள் ஆமோனின் ஆட்சி. ஆமோன் அரசனான போது அவனுக்கு வயது 22. தொடர்ந்து அவன் 2 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். 2 ஆண்டுகள், அப்போ மொத்தமே 2 ஆண்டுகள் தான் அவனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படின்னா என்னென்னா 642 மனாசே இறந்தான் என்றால் 642 640 வரை 2 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு. கிறிஸ்து பிறப்பதற்கு 642 640 வரை உள்ள அந்த 2 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். யோற்றுபாவை சார்ந்த ஆரூசின் மகள் மெசுலமேத்து என்பவளே அவன் தாய். அதாவது மெசுலமேத்து என்பது யாராக இருக்க வேண்டும்? மனாசேயினுடைய மனைவியாக இருக்க வேண்டும். மனாசேயினுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு? ஆமோன். அப்போ ஆமோனுடைய தாயாக இருக்கிறவள் மனாசேக்கு மனைவி. மனாசேயுடைய மனைவியுடைய பேர் மெசுல்லமேத்து.
இவர் யாரு? மஸ்லமத் யாரு? ஆரூசு என்கிறவருடைய மகள். இந்த ஆரூசு எந்த ஊரை சேர்ந்தவர்? யோற்றுவாவை சேர்ந்தவர். யோற்றுவாவை சேர்ந்த ஆரூசின் மகளாகிய மெசுலமேத்து என்பவரை மனாசே திருமணம் செய்திருக்கிறார். அவருக்கு பிறந்த குழந்தைதான் ஆமோன். இப்போ 20ஆம் வசனம். அவன் தன் தந்தை மனாசேவை போலவே ஆண்டவர் பார்வையில் தீயன செய்தான். வடநாட்டு மன்னர்களைப் போல தீயன செய்தான் என்று அறிக்கையிடப்படுகிற இரண்டாவது மன்னன் இந்த ஆமோன். 21. தன் தந்தை நடந்த வழியெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அதனால் 2 பேருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. சிலை வழிபாட்டை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக பிரதெய்வ வழிபாட்டை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக வேற்றின தெய்வங்களை வழிபடுவது பொறுத்த மட்டில் 2 பேருக்கு எந்த மாறுபாடும் இல்லை. 22. அவன் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தென்னாட்டு அரசர்களுக்கு குறிப்பிடுவது வெகு வெகு குறைவு. நம்ம மனாசையை பற்றி சொல்லுகின்ற போது கூட அவனை அப்படியே ஒரு பேயின் பிம்பமாக காட்டிவிட்டு கடைசியில் அவனுடைய மனமாற்றமும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்கிற ஒரு நிலைக்கு நம்ம சுட்டி காட்டினோம். ஆனால் அதற்கு கூட யார் தகுதி இல்லை? ஆமோன். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவன், குடிய வாழ்க்கையை வாழ்ந்தவன். எந்த விதத்திலும் அவனை நல்லவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவனிடத்தில் நன்மைத்தனங்களே இல்லை என்பதுதான் இந்த பகுதியினுடைய கருத்து. ஆக இந்த 2வது பெரும்பகுதியில் ஆமான் யூதா நாட்டினுடைய அரசனாதல் என்கிற தலைப்பில் நம்ம முதல் பகுதியை முடித்திருக்கிறோம். அதாவது 2 ஆண்டுகள் மட்டும் ஆட்சி செய்த அந்த தீமை அரசாளுகின்ற அந்த பகுதி. 24ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பெரும்பிரிவு ஆமோன் யூதா நாட்டு அரசனாக அரியணை ஏறுகின்ற அந்த நிகழ்வில் முதல் பகுதியை முடித்திருக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 19லிருந்து 22. அதாவது இவனுடைய ஆட்சியை தீமையே அரசாள்வதாக நாம் சுட்டி காட்டினோம். தன்னுடைய தந்தையை விட மிக மோசமான ஒரு நிலையில் இவன் ஆட்சி செய்தான் என்கிற அந்த செய்தி இருந்தது. 2வது குறிப்பிட்ட புத்தக பிரகாரம் இவனுடைய தந்தையாகிய மனாசே கடைசி கட்டத்தில் மனமாறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவனுக்கு அதை பற்றிய குறிப்பு இல்லை. இப்போ 2வது பகுதியில் அவன் கொலை செய்யப்படல் என்கிற அந்த செய்தி இருக்கிறது. 23லிருந்து 26 முடிய. இப்போ 23ஐ வாசியுங்கள். ஆமோனுடைய அலுவலர் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவன் மாளிகையிலேயே அவனை கொலை செய்தனர். ஆக மனாசேயினுடைய மகன் ஆமோன் கொலை செய்யப்படுகிறான். யாரால் கொலை செய்யப்படுகிறான்? அவனுடைய அலுவலகர்களாலே திட்டமிட்டு சூழ்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அப்படி என்றால் அங்கே நகரிலே குழப்பம் இருக்கிறது, அவனுடைய அரசாட்சியிலே குழப்பம் இருக்கிறது, அல்லது வெளியிலிருந்து இந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இருந்திருக்கிறார்கள். 2 வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒன்று, ஆமோனுடைய அரசாட்சியை பிடிக்காதவர்கள் நாட்டிலே நிறைய பேர். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு 55 ஆண்டுகள் என்று விவிலியம் சொன்னாலும் குறைந்த 44 ஆண்டுகள் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். அத்தோடு இந்த 2 ஆண்டுகள், அப்போ 46 ஆண்டுகள் மக்கள் தீய சக்தி ஆட்சி செய்வதை பார்த்து பார்த்து பழகி போய்விட்டார்கள். ஒன்று பழகி போய்விட்டார்கள், இன்னொன்று கொதித்து போயிருக்கிறார்கள். இப்படி கொடுமையான ஆட்சி நடக்கிறது என்று வேதனையிலே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இன்னொன்றையும் நாம் இந்த இடத்துல மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எசையாவும் அதே மாதிரி எசைக்கியாவும் இறந்தவுடனேயே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. நம்ம முன்பகுதியிலே சுட்டி காட்டினோம். தென்னாட்டை நோக்கி வடநாட்டிலிருந்து எலோகி மரபை கொண்டு வந்தவர்கள் இங்கே ஏசையா அல்லது எசைக்கியா 2 பேரும் கூட இணைந்து தங்களுடைய
எலோகிம் மரபை மறு ஆய்வு செய்கிறார்கள், மறு வாசிப்பு செய்கிறார்கள். இப்போ மறு வாசிப்பு செய்கின்ற போது அவர்களுக்கு எதற்காக யாவே நம்ம எல்லாம் நாடு கடத்தினார், வடநாட்டு மக்களை ஏன் நாடு அழிந்தது, ஏன் சமாரியா அழிந்தது என்று கேள்விக்கணைகளை எழுப்புகிறார்கள். அப்போ எழுப்புகின்ற போது அவர்களுக்கு விடை என்ன கிடைக்கிறது என்றால், நீங்கள் சட்டத்தை மீறினீர்கள். சட்டம் என்றால் மோசே சட்டம், சீனாய் உடன்படிக்கை சட்டம், அதை மீறினீர்கள், அதனால் உங்களுக்கு தண்டனை. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அப்போ மக்களுக்கு இந்த சட்டத்தை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் முன்னால் இல்லை, அதை எளிமைப்படுத்துவோம், மக்கள் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு, அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு, அதன்படி வாழுகின்ற அளவுக்கு அதை நாம் உருவாக்குவோம் என்று முயற்சி செய்துதான் ஒரு புதிய பாரம்பரியத்தை உருவாக்குகிறார்கள். அல்லது புதிய அதுதான் இணைச்சட்டம் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டது. அப்படி அவர்கள் எப்படி இதை உருவாக்க முடிந்தது என்றால், அதற்கு அடிப்படை காரணம் அங்கே இருந்த நல்ல மனிதர்கள், குறிப்பாக ஏசையா இறைவாக்கினராக இருக்கிறார், எசேக்கியா மன்னராக இருக்கிறார். இவர்களுடைய தூண்டுகோல் இருந்ததுனால இவர்கள் இங்கே யாவே மரபு இருக்கிறது தென்னாட்டில், எலோகி மரபை இவர்கள் வடநாட்டிலிருந்து கொண்டு வருகிறார்கள். இந்த 2 மரபுகளையும் உரசி பார்க்கிறார்கள். இந்த 2 மரபுகளும் இணைக்கப்பட்ட காலகட்டம் ஏறக்குறைய இதுதான். உரசி பார்த்து இந்த புதிய மரபை உருவாக்குகிறார்கள். அதான் 3வது உருவான யாவே மரபு, எலோகி மரபுக்கு அடுத்த 3வது மரபாகிய இணைச்சட்ட மரபு. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 2 பெரும் தலைகளும் இறப்பை சந்திக்கிறார்கள். ஒருவர் இயல்பாக இறக்கிறார், இன்னொருவர் கொலை செய்யப்படுகிறார். ஏசையா கொலை செய்யப்படுகிறார், தன்னுடைய மருமகன் மனாசேயினால் ரம்பத்தாலே அறுக்கப்படுகிறார், தலையிலிருந்து கால் வரை. அரசனாகிய எசேக்கியா இறந்து போகிறார். இப்போ இந்த புதிதாக உருவாக்கிய மரபு பாதுகாக்கப்பட வேண்டும். யார் பாதுகாக்க மாட்டா? மனாசே. அவன் கொடுங்கோலன். அவனுக்கு வடநாடு மக்களை பற்றி எந்த விதத்திலும் நல்ல எண்ணம் இல்லை. வடநாட்டோடு தென்னாடு உறவோடு இருக்க வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் இல்லை. வடநாட்டில் இன்னும் யாவே பாரம்பரியத்தை அல்லது எலோகிம் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிறவர்களை தன்னுடைய தென்னாட்டோடு இணைத்து கொள்ளக்கூடிய எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. அந்தளவு கொடியவனாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரும் இறந்த உடனேயே இவர்கள் உருவாக்கிய இந்த மரபை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்கு இவர்கள் வந்துவிட்டதால் இதை எருசலேம் கோவிலில் இருந்த பொருட்களை எல்லாம், குறிப்பாக வெள்ளி, தங்கம், பொன் பாத்திரங்கள் எல்லாம் வைக்கின்ற அந்த பெட்டக அறையில், பாதுகாப்பு அறையில் கொண்டு போய் மறைத்து வைக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு அறையில் கொண்டு மறைத்து வைத்த உடனே அத்தோடு காலம் கடந்து வருகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான்? 44. அத்தோடு இந்த ஆமோனுடைய 2 ஆண்டு 46 ஆண்டுகள் ஒரு கொடுங்கோலர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதில் ஏற்கனவே சொன்னபடி நம்ம மனாசே காலத்தில் வாசிக்கிறோம், 16ஆம் வசனத்தில் 21:16 மாசற்றோரின் குருதியை மிகுதியாய் சிந்தினான். அப்படின்னா யார் யார் இந்த பாரம்பரியத்தை பற்றி வாய் துறந்தார்களோ, பாரம்பரியங்களாம் இணைய வேண்டும் என்று நினைத்தார்களோ, வடநாடு தென்னாடு என்று இணைக்க வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தங்கள் கொண்டு இருந்தார்களோ அவர்களெல்லாம் இதற்கு பலியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இணைச்சட்ட மரபை பற்றி பேசுகிறவர்களே இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா இணைச்சட்ட மரபை வைத்த இடம் கூட யாருக்கும் தெரியாமல் போயிருக்க வேண்டும். 46 ஆண்டுக்குள்ளாக அதான் நிகழ்ந்தது. இணைச்சட்ட மரபு வைத்தது தான், ஆனால் அது என்ன ஆச்சு என்று யாருக்கும் தெரியாது. இணைச்சட்டம் என்கிற அந்த பேர் கூட அப்போ இல்லை. அவர்கள் ஒரு புதிய மரபை உருவாக்கினார்கள், அதை கொண்டு வச்சாங்க. இவன் சீக்கிரத்தில் போயிடுவான், அதன் பிறகு எடுத்துக்கொள்ளலாம்னு நினைத்தார்கள். இவன் போகலை.
44 நீண்ட ஆண்டுகள் ஆட்சி, அநீதியின் ஆட்சி, அக்கிரமத்தின் ஆட்சி, பாவத்தின் ஆட்சி, தீமையின் ஆட்சி நடக்கிறது. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஏறக்குறைய அந்த நாட்டினுடைய நன்மைத்தனங்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்ததுனால இப்போ ஆமோனை கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் சூழ்ச்சி செய்து ஆமோன் கொலை செய்யப்படுகிறான். அப்போ ஆமோன் கொலை செய்யப்படுகின்ற போது தீமை ஒழிந்ததாக எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் இதற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உள்ளேயும் இந்த சூழ்ச்சிக்காரர்கள் இருந்திருக்கலாம். இந்த சூழ்ச்சி வெளியிலிருந்து வந்திருக்கலாம். வெளியிலிருந்து யார் அனுப்பியிருக்கலாம்? நிச்சயமாக அசீரியர்கள் தான். என்றால் இவனுடைய காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்றால், எகிப்தோடு துணை போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆமோனுக்கு. இதை அசீரியர்கள் விரும்பவில்லை. எனவே கிளர்ச்சியை தூண்டிவிட்டு அவனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்கிற கருத்து கூட இருக்கிறது. இதே மாதிரி தான் வடநாடு பெக்கா காலத்தில் எகிப்தினுடைய துணையை நாடியது. தென்னாட்டில் ஆகாஸ் இருந்த காலத்தில், இவனுடைய தாத்தா ஆகாஸ் இருந்த காலத்தில் தென்னாட்டில் வடநாடு எகிப்தினுடைய துணையை நாடியது. ஆகாசையும் இதற்கு இழுத்தது. ஆனால் ஆகாசு சம்மதிக்கவில்லை. அவன் அசீரியாவுடைய துணையை நாடினான். இப்போவும் அதே மாதிரி ஒரு சிந்தனை உருப்பெற்றிருக்கலாம். எசேக்கியாவும் இதே ஒரு சிந்தனையை கொண்டிருந்தான். அதனால தான் சனாகரிப் படையோடு வந்தான். சனாகரிப்பு படையோடு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எகிப்தினுடைய உதவியை எசேக்கியா நாடியது தான் காரணம். என்றால் எகிப்து என்பது அவனுக்கு அருகாமையில் இருக்கிறது, அசிரியா என்பது தூரத்தில் இருக்கிறது. எனவே அருகில் இருக்கிற துணையை அவன் நாடினான். சனாகரிப்பினுடைய படையெடுப்பு வந்தது. இப்போ ஆமோன் நாடினான், அவன் கொலை செய்யப்படுகிறான். அதனால் வெளியிலிருந்து இதற்கான தூண்டுதல் வந்திருக்கலாம், சூழ்ச்சி வந்திருக்கலாம். ஆனால் உள்ளிருந்தும் சூழ்ச்சி இருந்தது அல்லது சூழ்ச்சிக்கு வாய்ப்பு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ வெளியிலே இருந்து சூழ்ச்சி இங்கே உள்ளவர்களை குழப்பி யாருக்கு எதிராக முடிவெடுக்க தூண்டியிருக்க வேண்டும்? எகிப்துக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ, அந்த மக்கள் தலைவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருக்கலாம். எனவே அந்த நிலையில் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ